மரணங்கிறது நம்ம கையில இல்ல. நடக்கும் போதும் வரலாம், ஓடும் போதும் வரலாம், கட்டை இடிச்சும் சாகலாம். நம்ம எல்லாருக்கும் ஒண்ணு மட்டும் ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். நாம ஓடிக்கிட்டே இருக்கணும், விதி நம்மள துரத்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன காரியம் வேணா செய்யலாம். அது வேலையாவும் இருக்கலாம், கடமையாவும் இருக்கலாம். நமக்கு சில பேரை பார்த்தா வெறுப்பாவும் இருக்கும். ஆனா சில பேரை பார்த்தா நமக்கு ஏன்னே தெரியாது சிரிப்பா வரும். சில பேர் தான் சந்தோஷத்துக்காக ஊரை சுத்துறதுக்கு பிளேன்ல போவாங்க. இதெல்லாம் விதியோட விளையாட்டு, மரணத்தோட ஒரு டிசைன் நம்மள மரணத்துல சிக்க வைக்குது. என்ன டிசைன்? அந்த டிசைனை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா மரணத்துல இருந்து நாம தப்பிச்சிடலாம் இல்லையா? அலெக்ஸ், நீ ஏற்கனவே பிளேன்ல இருந்து இறங்கி மசாப்ல இருந்து தப்பிச்சிட்ட. ஆனா உன் நண்பன் அப்ப தப்பிச்சிட்டான், இப்ப மாட்டிக்கிட்டான். உங்க எல்லாருக்குமே மரணம் நிச்சயமா வரத்தான் போகுது. நீ இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் அந்த மரணம் உன்னை எப்போ எங்க சந்திக்க போகுதுங்கிறது தான். அதுகிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியுமாங்கிறத முயற்சி பண்ணி பாரு. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சு, நீ அதோட பிடியில சிக்காம இருக்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆனா அது நிச்சயமா உன்னை விடாது. நீ குருட்டுத்தனமா அதுகிட்ட இருந்து தப்பிக்கணுங்கிற முயற்சியிலேயே நீ அதுகிட்ட மாட்டிக்கிற சூழ்நிலையை ஏற்படுத்திடும். விதியை மாத்தணும்னு மட்டும் எப்பவுமே முயற்சி பண்ணாத.